தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விலையுயர்ந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர். உம்முடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் நித்தியமானவைகள். தாப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உம்முடைய ஆசீர்வாதங்களில் நாங்கள் நடக்கிறவர்களாக அனுபவிக்கிறவர்களாக மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, இருதயத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் சர்வ வல்லவர், எங்கள் நல்ல பரம தாப்பன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் கட்டப்பட பலப்பட தாப்பனே இன்னும் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன். தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் எப்பொழுதுமே உண்டு. அவர் செய்வாரா, உதவுவாரா, மாட்டாரான்னு நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்முடைய பரம தகப்பன், சர்வ வல்லவர், சகலத்தையும் நிரப்புகிறவர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர், நம்மளோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்கள் வாயிலிருந்து கர்த்தாவே உதவி செய்யும் அப்படின்னு சத்தம் புறப்பட்ட அந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வேதத்தில் தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறார். பதிலை எடுத்துக்கொண்டு கப்ரியேல் தூதன் திரும்ப வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. ஆனால் கப்ரியேல் தூதன் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க தானியேல்கிட்ட. நீ ஜெபித்த அந்த முதல் முறையை, அந்த முதல் நாளே கர்த்தரிடத்துலேருந்து பதில் புறப்பட்டது. கர்த்தர் உடனே பதில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், தேவ வார்த்தையின்படி நன்மையான காரியங்களை கேட்கும்போது கர்த்தர் மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார். அப்படி விரும்பித்தான் அந்த நல்ல வாக்கு தத்தங்களை உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களின் நோக்கமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த நன்மை வரணுன்றது தான். அது சும்மா அலங்காரத்துக்காக பைபிளில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு கிடையாது. அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளே நன்மைகளை வைத்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் விசுவாசத்தோடு அந்த நன்மையை கண்டுபிடிச்சி, அந்த நல்ல வார்த்தையை கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த நன்மையை உங்கள் வாழ்வுக்குள் கொண்டு வருவார். நிச்சயமாகவே செய்வார். வேதம் போதிக்கிறது, நமக்கு நன்மையானவைகளை கர்த்தர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா சொல்லுங்கள், அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் உங்கள் வாழ்வை நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பாருங்கள், நம்ம இந்த 20ஆம் வசனத்தை பல நாட்களாக, பல வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ அந்த கடைசி பகுதியை குறிப்பாக தியானித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நான் இந்த மாம்சத்தில், அதாவது இந்த சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ, இந்த பூமியில் வாழ்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கே ஒரு குறிப்பிட்ட வாழ்வை குறித்து வேதம் போதிக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவினால், இயேசுவுக்காக, இயேசு மீது விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்க்கை. 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 14 வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் பேசிட்டு வரும்போது தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற அந்த வசனம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ கவனிங்க, பிழைத்திருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ பிழைச்சிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும்? முதலாவது, உங்களுக்காக அல்லாமல் இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். ரைட்? நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய லட்சியங்கள், நாமளாக போட்ட திட்டங்கள், அதன்படி இல்லாமல் கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் போல் நாம் கேட்க வேண்டும். அது வரைக்கும் அவர் ஒரு லைஃபுக்கு அவருன்னு ஒரு பல திட்டங்கள் வச்சுருந்தார், பல நல்ல எதிர்பார்ப்புகளை வச்சுருந்தார், பலவிதமான காரியங்களை அவர் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறார். அவர் வாழ்க்கை அந்த பாதையில் போயிட்டே இருக்குது. இப்போ இயேசுவை சந்திக்கிறார், இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அவர் வாழ்க்கை அப்படியே திசை திரும்ப போகுது. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேட்குறாரு பாருங்க, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இயேசு என்ன விரும்புகிறார்? நான் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். அந்த ஒரு எண்ணத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். இனிமேல் நான் வாழப்போகிறது எனக்காக அல்ல, இயேசுவுக்காக. எனக்காக மரித்து எனக்காக தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இன்னொன்று, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது. இது 2 இணைந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய சித்தம் ப்ளஸ் தேவனுடைய வார்த்தை, ரைட்? தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்கள், வாக்குத்தத்தங்கள், ரைட்? இதெல்லாம் சேர்த்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சில சமயம் நம்ம வார்த்தைகளை கூட கடைப்பிடிச்சிடுறோம், வாக்குத்தத்தங்களுக்கும் இடம் கொடுக்குறோம். ஆனால் இந்த தேவ சித்தத்துக்கு அநேக நேரங்களில் மக்கள் இடம் கொடுக்கறதில்ல. அவங்க தேவ சித்தத்தை தள்ளியே வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கட்டளைகள் மூலமாக வாழ்க்கையை சுத்திகரிச்சுக்கிறாங்க, ரைட்? வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நான் இந்த பூமியில் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே இல்லை. இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமாக நம்ம பார்க்குற காரியம் என்ன? என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இறங்கி வந்தேன். அதுதான் இயேசுடைய வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதி முக்கியமான காரியத்தை நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, குறிப்பாக நோட் பண்ணணும் அப்படின்னா 2 காரியங்கள் பார்க்கலாம். ஒன்று, குற்றமற்ற பாவமற்ற வாழ்க்கை, இல்லையா? கர்த்தர் சோதிக்கப்படுகிறார், தேவ வார்த்தையை, தேவ கட்டளைகளை மீறும்படி சோதிக்கப்படுகிறார். அவர் அதை எதிர்த்து ஜெயம் பெறுகிறார். நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யவே வந்தேன், ரைட்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? பிதாவுடைய சித்தம் என்ன, அதை நான் கண்டுபிடிச்சி இங்கே செய்யணும். அதுதான் நோக்கம். அவர் வாழ்க்கைக்கு வேறு நோக்கமே கிடையாது. அவர் வேறு எதையும் நோக்கமாக எடுத்துக்கவே இல்லை. ஒரு நோக்கம், பிதாவுடைய சித்தத்தை செய்ய நான் இந்த பூமிக்கு வந்தேன்.
அடுத்து கவனிங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இங்கே அந்த பெண்ணோடு கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ அவள் வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மேலே விசுவாசம் வைத்து இவர் தான் கிறிஸ்துன்னு நம்பி ஊருக்குள்ளே போகிறான் வேகமாக போய் சொல்கிறதுக்கு. என்ன அப்போ பாருங்கள், 34ஆம் வசனத்தை கவனிங்க. நடுவில் அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ரைட், 32, அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். என்னடா போஜனம் சொல்கிறாரு? அப்போது வேறு யாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா அவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு வந்து ஒரு பதிலை சொல்கிறாரு. 34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. எனக்கு அதுதான் சாப்பாடுன்றார். தேவ சித்தத்தை செய்வது தான் எனக்கு சாப்பாடுன்னே சொல்கிறாரு. ஒரு இடத்துல இதுக்கு தான் நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. என் வாழ்க்கைக்கு அர்த்தம், நோக்கம் எல்லாமே தேவ சித்தம். இங்கே அதுதான் என் போஜனம் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம். அப்போ கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை நம்ம பார்க்க முடியுது, நல்ல வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக பார்க்க முடியுது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறார், குற்றமற்ற பாவமற்ற வாழ்க்கையை வாழ்கிறார். இன்னொரு பக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறார். ஒரு இடத்துல பாருங்கள், 2 பேர், ஒரு அண்ணன் தம்பி கேட்டல சொத்து தகராறு. அவங்க வந்து கேட்குறாங்க, கர்த்தாவே எங்கள் 2 பேர் சகோதரனை வந்து எனக்கு சொத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்போது அவர் கேட்குறார், யார் என்னை நியாயாதிபதி ஆக்கினது? என்ன அர்த்தம்? நான் வந்து நியாயாதிபதி கிடையாது, ரைட்? இங்கே வந்து கர்த்தர் என்ன இந்த பூமிக்கு ஜட்ஜாக அனுப்பலை, ரைட்? அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சொல்லிட்டு போதிக்கிறார். அந்த பொருட்கள் மீது ஆசை வைத்து வாழக்கூடாது அப்படின்றத குறித்து ஒரு போதனையை கொடுக்குறாங்க, ரைட்? அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் சேர்ந்து அவரை ராஜாவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. நம்மளை விட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ராஜா வாக்கிடுவாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு பாருங்க. அவர் வந்து ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஆசாரனுடைய வேலையை பார்க்கவும் அவர் ட்ரை பண்ணலை. ஒரு இடத்துல இந்த தொழுநோயாளி இருக்கிறான், ரைட், குஷ்டரோகி. அவனை சுத்திகரிக்கிறாரு, அவனுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறார், போய் ஆசாரியன்ட்ட உன்னை காமி. ஏன்னா ஆசாரியன்தான் அவனை வந்து இனிமேல் அவன் சமுதாயத்துக்குள்ளே வாழ தகுதியானவன், இவனுக்குள்ளே குஷ்டரோகம் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ரைட்? அதனால் நீ அவன் போய் அங்கே காமின்றாரு. ஏசப்பா சொல்லலை பாருங்கள், அதான் நான் குணமாக்கிட்டேன், நானே சொல்கிறேன் நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லலை பாருங்களேன். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதை அவங்க பார்க்கட்டும்னு விட்டுறாரு. இன்னொரு இடத்துல பரிசேயர் அவங்களெல்லாம் குதித்து கர்த்தர் சொல்கிறார், அவங்க மோசேயினுடைய அந்த ஆசனத்தில் உட்காந்துருக்குறாங்க. அதனால் அவங்க போதிக்கிறத கேட்டு நடங்க, அவன் செய்கிறத செய்யாதீங்க. ஏன்னா அவன் போதிக்கிறான், ஆனால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு இடம் இருக்குது, அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அவன் மோசையோட அந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கிறான். அதனால் அவன் போதிக்கிறத, கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிறத நீங்கள் கேட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவனிங்க, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, ஏசப்பா வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் செய்கிறதுக்கு தான் கவனமாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக, மெசியாவாக, தேவ ஆட்டுக்குட்டியாக முதல் வருகையில் வந்தார். அந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் தான் அவர் கவனமாக இருக்கிறாரே தவிர மற்ற எதுக்கும் அவர் இடம் கொடுக்கவே இல்லை. வேறு எந்த காரியத்துக்கும் அவர் இடம் கொடுக்கவே கிடையாது. கவனம் பூரா அந்த தேவ சித்தத்தை செய்யணும். ஃபோக்கஸ்டு லைஃப். நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், எனக்கு ஒரு நோக்கம்தான் இருக்குது. என் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் இதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. துன்பங்கள், அடி, உத, ஜெயில், அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு ஒரு நோக்கம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும், சந்தோஷமாக நிறைவேற்றணும். அதுதான் எனக்கு வாழ்க்கையில் நோக்கம் அப்படின்றாரு. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும், சந்தோஷமாக செஞ்சு முடிக்கணும், அதுதான் என் நோக்கம். பாருங்கள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காரியம் இருக்கணும். ஒரு பக்கம் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்,
இன்னொரு பக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இது ரெண்டும் இணைந்து போகணும் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ரைட்? நம்ம அநேக நேரங்களில் ஃபோக்கஸ் வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கொடுக்குறோம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு கொடுக்குறோம், ரைட், நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சி அதை செய்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. பொதுவாக நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க, ரைட். ஆனால் பொதுவாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வழக்கம். பொதுவாக ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை கட்டளைகளை கண்டுபிடிச்சு சரி அதன்படி வாழ்க்கை அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, வாக்குத்தத்தங்களை கேட்டு அதை சுதந்திரிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, நன்மைகளை குறித்து அறிந்து சரி அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சொற்ப ஜனங்கள் தான் தேவனுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு முயற்சி எடுத்து அதில் போகிறாங்க. ரைட்? ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ரெண்டுமே இணைந்து செயல்பட வேண்டும். தேவ சித்தமும் நிறைவேற்றப்பட வேண்டும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் இருக்கணும். ரெண்டும் சொல்லுங்கள், ரெண்டும் இணைந்து செயல்படணும். புரியுதா? அல்லேலூயா. இப்போ யோவான் ஸ்நானம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். கர்த்தரின் வார்த்தைப்படி அவர் அநேக காரியங்களை அவருக்கு கொடுக்கப்பட்ட அநேக ஸ்லாக்கியங்களை தள்ளி வச்சுட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார். அவர் ஒரு ஆசாரியன், ஆரோன் குடும்பத்தில் வந்தவர். அவங்க அப்பா ஒரு ஆசாரியன், ரைட். இவரும் ஆசாரியன் தான். ஆசாரியன்னா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கிறதுலே சிறந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி நல்லா அருமையாக ஒரு வேலை பார்க்கனா அருமையான காரியங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். அந்த ஊரில் இருக்கிற சிறந்ததெல்லாம் இவங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது சாப்பாடாக இருக்கட்டும், ரைட், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், சிறந்ததிலிருந்து எடுத்து தான் அந்த காணிக்கைகளாம் கொண்டு வருவாங்க, தசம பாகங்களாம் கொண்டு வருவாங்க. அப்போ பொதுவாக ஆசாரியர்களாக செயல்படுறவங்களாம் நல்லா இருப்பாங்க, ரைட். நல்ல சிறந்த உடை, நல்ல சூப்பர் சாப்பாடு, பூமியில் அந்த தேசத்தின் சிறந்தது பூரா அவங்களுக்கு தான், ரைட். அப்போ அந்த விதமாக வாழ்ந்துருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரத்தில் வசிக்கிறார். நல்லா மாம்சம், நல்ல போஷாக்கான உணவுலாம் சாப்பிட்றத விட்டுவிட்டு வெட்டிக்கிலையும் காட்டு தண்ணியும் தின்னுட்டுருக்கிறாரு. ரைட்? அப்படி லினன் க்ளோத்திங் 100% பியூர் லினன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடாமல், ரைட், ஒட்டகத்தோளில் செஞ்ச ஒட்டகத்தோடைய அந்த முடி அதில் செஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு, ரைட், வனாந்தரத்தில் திரியிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஏன்? தேவ சித்தம் அவர் சொந்த வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை பிரித்து தனியாக இருந்து வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். புரியுதா? இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசுவை எடுத்துக்கோங்க. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் போதிக்குது. ஊராக அவர் போகிறார். அவர் நினச்சிருந்தா ஒரு இடத்துல இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு போட்டு கப்பர்நாவும் அப்படின்னு அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் ஊராக போகணும், போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் நான் வந்திருக்கிறேன், ரைட் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் மும்முரமாக இருக்கிறார். இல்லை எருசலேமில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சு அங்கேயே கூட செட்டில் ஆகிடலாம், அதையும் செய்யலை அவர், ரைட். கர்த்தர் சொன்னாருன்ட்டு ஊராக போகிறாரு, கிளம்பி போகிறாரு. புரியுதா? அப்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசி இந்த தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நம்ம தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தேவ சித்தத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஒப்பு கொடுத்துக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணுது. ஒப்பு கொடுத்தல லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பணக்கார வாலிபன் இருக்கிறான் இல்லையா, நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்ட வர்றான் வேகமாக, ரைட். என்ன கேட்குறான், எனக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவராக இயேசுகிட்ட கேட்குறான், ரைட். அப்போ கேட்கும்போது பாருங்கள்,
கர்த்தர் வந்து வேதத்தின்படி கீழ்ப்படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 கட்டளைகளிலிருந்து எடுத்து பல காரியங்களை அவன்கிட்ட காமிக்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இந்த காரியத்திலலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் கீழ்ப்படிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பொய் சொல்லலை, அவன் சொன்னது உண்மை. சின்ன வயசுலேருந்தே தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படுகிறான், அந்த உடன்படிக்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். பழைய உடன்படிக்கையை அவன் அந்த பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் அவன் சரியாக செயல்படுறதுனால அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் பலமாக வெளிப்படுது. அதோடைய விளைவு தான் அந்த ஐஸ்வர்யம். புரியுதா? அப்போ அவன் கர்த்தர்கிட்ட வந்து சொல்லும்போது கர்த்தர் வந்து நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லலை பாருங்க. ஏன்டா பொய்யா சொல்கிற, எல்லாம் இருக்க கடைப்பிடிச்சாரான். அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. இன்ஃபேக்ட் அவனை பார்த்து அவனை அன்பு கூர்ந்து அப்படின்னு வேதம் போதிக்குது. அவனை கர்த்தர் நோக்கி பார்க்குறாரு, அவன் மேலே அன்பு கூர்ந்து அவன்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறார், உன்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கி ஒரு குறை இருக்கிற ஆளுகளை கண்டுபிடிக்க முடியுமா லேசில்? நீங்கள் 1000 குறை இருக்கிற ஆளுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 100 குறை 10 குறை இருக்கிற ஆட்களை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒன்று தான்ப்பா உன்ட்ட ஃபால்ட் அப்படின்னா, ஐயா சூப்பர் நீங்கள் அப்படி தானே சொல்லுவோம். ஒரே ஒரு குறை தானே, பரவாயில்லையே, மெச்சிக்குவோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா ஒரு குறை. அப்போ அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு குறை தான். என்ன? அவன் வந்து கர்த்தருடைய அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். விபச்சாரம் செய்யாதேன்னா ஓகே கர்த்தாவே அப்படின்னு அது கீழ்ப்படுகிறான். திருடாதே, ஓகே சூப்பர், நான் திருட மாட்டேன். கொலை செய்யாதே, கொலை செய்யலை. அடுத்தவன் மனைவி, அவன் பொருட்கள், அவனுடைய உடைமைகளை இச்சியாதே, ஓகே அதையும் செய்யலை. அப்படின்னா இதை செய்யாத அதை செய்யாதான்னு போட்டிருக்குது பைபிளில். அப்போ அந்த கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கரெக்டாக கீழ்ப்படுகிறான். புரியுதா? ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க, வாசிப்போம். 21ஆம் வசனம், மார்க்கு 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. சொல்லுங்கள், ஒரு குறை. என்ன குறை? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னா அவர் என்ன சொல்கிறார்? போய் மரத்திலான செஞ்ச ஒரு சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி நடந்தவனா சொல்கிறார்? இல்லை. உன்கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்களை விற்றுற அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடு. சரி, கொடுத்துட்டு என்ன பண்ணு? தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி. சிலுவைன்றது தேவ சித்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு அதிலிருந்து நம்ம ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலுவை வந்து சில சமயம் பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், அதுக்கும் அடையாளமாக பயன்படுத்தப்படுது வேதத்தில். ஆனால் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தர் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்ன வா அப்படின்னு சொல்லும்போது, சிலுவை வந்து இயேசுவுக்கான தேவ சித்தம். ஏன்னா அவர் வந்து தேவ ஆட்டுக்குட்டி, அவர் வந்து மீட்பராக வந்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து சிலுவையில் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் அது வந்து தேவனுக்கு, ஆண்டவராக இயேசுவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம். அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா அப்படின்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி, அந்த தேவ சித்தத்தில் நடக்கும்படி என் பின்னாடி வா, என் பின்னாடி வந்து தேவ சித்தத்தை செய் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு வந்து அதை செய்ய முடியல. ஒன்று, அவனுக்கு வந்து பணத்து மேலே ஆசை. அதனால் அந்த பணத்தின் மேலே வச்சுருந்த ஆசையினால், அந்த பணத்து மீது அவன் வச்சுருந்த அந்த நம்பிக்கையினால், அது அப்படி சொல்லணும். ஆக்சுவலாக பணத்தை ஆசைன்னு சொல்கிறத காட்டிலும் அவன் பணத்தின் மீது வச்சுருந்த அந்த நம்பிக்கை, பணம் வேணும், என் பணம், இவ்வளோ பணத்தை யார் சும்மா அப்படி தூக்கி கொடுப்பா, இது என்ன அநியாயமாக இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கர்த்தர் சொல்லலையே, எல்லாத்தையும் தூக்கி கொடு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே, ஏழைகளுக்கு உதவி செய்யுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை நான் செய்கிறேன். நான் மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஏழைகள் கொடுனா அது எப்படி அதையும் செய்யணும்? அந்த அளவுக்குலாம் விளக்கிறேம்னா நம்மளால் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடறான். அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. பாருங்க, இது வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஓப்பனாக இப்படி சொல்ல மாட்டாங்க.
ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஜாப் இருக்குது, அப்படி நல்லா ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு ஜாப் இருக்குது, ரைட்? அதுதான் வேணும்னு நினைப்பாங்களே ஒழிய கர்த்தர் எனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் இதை பொதுவாக ஊழியத்தின் அடிப்படையிலே பேசுவாங்க. நான் ஆன் பர்பஸ் இந்த ஊழியத்தின் எக்ஸாம்பிளை இப்போ சொல்லலை, அது கடைசியில் பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் நான் இதை ப்ராக்டிக்கலாக இந்த நார்மல், அதாவது நம்ம இந்த செக்யூலர் ஜாப்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு ஆளை கர்த்தர் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கணும் அப்படின்னு சித்தம் வச்சுருக்கிறாரு. அவன் பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக பாடம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை உள்ளே வச்சுருக்கிறாரு. இவன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறான், இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இவன் மூலமாக இப்போ மக்களுக்கு நன்மையானவைகளை போதிக்கணும், நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும், திறமைக்கு அடுத்த காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக, ரைட், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்ல பாதையில், ரைட், செம்மையான பாதையில் தேவ வார்த்தைக்கு அடுத்த பாதையில் ஞானமான காரியங்களில் வழி நடத்தணும். அவங்க மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும், ரைட், அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறார், ரைட்? ஆனால் ஒரு சிலர் ஒரு டீச்சராக சம்பாதிக்கிறது ஓரளவுக்கு இருக்குது, ரைட்? அது வேறு ஸ்கூலை பொறுத்து மாறும், ரைட்? இப்போலாம் அங்கே டீச்சர்ஸ்க்குலாம் நல்ல சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இது ரிலேட்டிவ் இல்லையா? ஒரு சில இடத்துல நிறையா இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் இல்லை, எனக்கு அதில் வர வருமானம் பத்தாது, நான் ரொம்ப நிறையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு தான் போவேன், அதனால் நான் பாருங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறேன், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போகிறேன், எனக்கு இந்த டீச்சர் ஜாபு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நல்ல கிறிஸ்தவன் தான், ரைட்? வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், சபைக்கெல்லாம் போவான், ஆராதனைலாம் செய்வான். ஆனால் அவன் இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். காரணம் என்ன? பணம், சேல்ரி. அங்கே போனால் நிறையா காசு கிடைக்கும், இங்கே போனால் கம்மி காசு கிடைக்கும். அதனால் இது தேவ சித்தமாக இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம், நான் அந்த பாதைக்கு போகிறேன். புரியுதா? ஒரு சிலரை கர்த்தர் போலீஸை அழைச்சிருப்பார், இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மிலிட்ரி ஜாயின் பண்ணும்படி அவங்களுக்கு அதை சித்தமாக வச்சுருப்பாரு. அவங்களுக்கும் உள்ளே தெரியும், ஆனால் அதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வருமானம் ஒரு மேட்டராக இருக்கும், ரைட்? இன்னொரு சிலருக்கு உயிர் போயிடும்னு பயம் இருக்கும், ஆபத்தான வேலை அப்படின்னு ஒரு சிலர். அதனாலே மிலிட்ரிக்கெலாம் போக மாட்டாங்க, அதனாலே ஒரு சிலர் போலீஸுக்கெலாம் போக மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் அகெயின் அந்த வருமானம் மேட்ரு, இங்கே ஒரு லெவலுக்கு வருமானம் வரும், இருந்தாலும் அதை காட்டிலும் பெட்டராக வேணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த வருமானம் நிறைய இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குது, தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு, ரைட்? ஒரு சிலர் கர்த்தர் இப்போ ஒரு இன்ஜினியர் அழைச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு சிலர் அதுக்கு போக மாட்டாங்க, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, நான் வேறு எதை போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க, ரைட்? பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் கர்த்தர் மியூசிஷியனாக அழைச்சிருப்பார், ஆனால் அந்த மியூசிக் ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க, ரைட்? அங்கே சான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மி, நமக்குன்னு ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் லேசில் நடக்கிற காரியமா? அதிலலாம் ஸ்டடி இன்கம் வருமா? கேரண்டீடு பென்ஷன்லாம் வருமா? மியூசிஷியனாக இதுக்கு போகணும், ரைட்? இப்படி கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, புரியுதா? ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சுருக்கா? இவன் ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிஷியனாக இருக்கணும், கர்த்தருடைய மகிமைக்கென்று நல்ல ஒரு அருமையான ஒரு மியூசிஷியனாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார் அவன் மியூசிஷியனாக இருக்கணும்னு. ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க முழுசாக. ஏன்னா இதில் என்ன வருமானம் வரப்போகுது? நீங்கள் பொதுவாக மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பாக இந்த கெரியர் அவங்க சூஸ் பண்ணும்போது அங்கே பெரிய கொஸ்டின் என்ன வருமானம் வரும், எவ்வளவு ஸ்டடியாக வரும், ரைட்? இதுதான் கொஸ்டின் மார்க் அவங்களுக்குள்ள. அந்த காரணத்தினாலேயே தேவ சித்தத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க, ரைட்? ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, வேதம் நமக்கு என்ன போதிக்குது? அதனால தான் நீங்கள் பாருங்கள், தேவ சித்தத்தை செய்யும்போது அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் செய்ய வேண்டும்.
கர்த்தர் எனக்கு போதிப்பார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் எனக்கு போஷிப்பார், கர்த்தர் எனக்கு செழிப்பை கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் தேவ சித்தத்தை தொடர்ந்து செய்ய முடியும். புரியுதா? நிறைய பேர் இன்றைக்கி ஏன் தேவ சித்தத்துக்குள்ளே நுழைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த விசுவாசம் இல்லாததான் காரணம். அவங்க இந்த உலகத்தா மாதிரியே யோசிக்கிறாங்க. இதில் எப்படி பணம் வரும், அதுலேருந்து என்ன வரும், இதுலேருந்து இதில் கொஞ்சம் கம்மியாக வருமே, ரைட், இதில் கொஞ்சம் ஆபத்து இருக்குது, இப்படியே யோசிச்சுட்டு தெரியுது. பாருங்கள், தாவீது ஒரு யுத்த வீரன், ராஜானா யுத்தத்துக்கு போகணும், அடிக்கடி சண்டை வரும், ரைட், எதிரிகள்லாம் தாக்குவாங்க, பல விதங்கள் ஆபத்து இருக்குது, ரைட். ஆனால் தாவீது பாருங்கள், அதுக்காக நான் ராஜாவாக மாட்டேன்னு சொன்னானா, இல்லை யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னானா? இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை பாதுகாப்பேன், ரைட். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனை குறித்து சாட்சி நான் 2 தடவை சொல்கிறாரு பாருங்க. நீ போன இடத்துலலாம் நான் அவனை பாதுகாத்தனா இல்லையா அப்படியே கேட்குறாரு. நான் தானே பாதுகாத்தேன், ரைட். அப்போ அந்த மாதிரியான விசுவாசம்லாம் வேணும். சரி, இந்த ஆர்மிக்கு போனோம்னா நம்ம போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பார், யுத்தத்துக்கு நடுவில் நம்ம கர்த்தர் பாதுகாப்பார், பட்டயத்திலேருந்து பாதுகாப்பார், குண்டுலேருந்து பாதுகாப்பார், புல்லட்டிலேருந்து பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை வளர்த்துக்கணும், ரைட். சரி, பணம் சரி, அங்கே காட்டில் இங்கே சம்பளம் கம்மியாக இருக்குன்னா நான் கர்த்தரை நம்ப போகிறேன், கர்த்தர் என்னை செழிக்க செய்வார், எனக்கு பணம் கொண்டு வருவார், நான் தசமம் பாகம் கொடுக்க போகிறேன், விதைக்க போகிறேன், கர்த்தரை நம்ப போகிறேன், அவர் சித்தத்தை நான் செய்ய போகிறேன். அப்படி செய்யும்போது பாருங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக செய்வார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும் எனக்கு, இல்லையா? எங்கேயோ கர்த்தர் இன்னொரு ஊருக்கு போக சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே போனாலும் கர்த்தர் என் கூட இருப்பார், யாக்கோபு கூட இருந்த மாதிரி என் கூடயும் இருப்பார், என்னை நல்லா போஷிப்பார், பாதுகாப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு விசுவாசம் வேணும். இப்படிப்பட்ட விசுவாசம்லாம் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு சீஷர்களை கேட்குறாரு, நான் உங்களை அனுப்புனேன்ல, ரைட், அப்போ உங்களுக்கு ஏதாவது குறை உண்டாச்சா அப்படின்னு கேட்குறாரு அந்த ராப்போஜனத்தின் நேரத்தில். அவங்க சொல்கிறான் பாருங்கள், இல்லை எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு. புரியுதா? ஏன்னா அனுப்பினவர் போஷிப்பார், அனுப்பினவர் தேவைகளை சந்திப்பார், அனுப்பினவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.